கடவுளின் விளையாட்டு. ஒரு இளைஞன் கடவுள்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் நண்பர்கள், அவங்க கூட என்னோட சொந்தங்கள் எல்லாருமே சந்தோஷமா, நிம்மதியா எப்படி இருக்காங்க? நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். ஒரு நாள் கடவுள் அவர் முன்னாடி வந்திருக்காரு. அன்பு மகனே, உன்னோட இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் நைட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு பெரிய மூட்டையோட அங்க போயிருக்கான். அங்க போனா அவனை மாதிரியே அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே மூட்டைகளோட வந்திருக்காங்க. கடவுள் அவனை மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருந்த எல்லாரையுமே வர சொல்லி இருந்திருக்காரு. அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியம். யாரெல்லாம் மகிழ்ச்சியா வாழ்றாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்க கூட பெரிய பெரிய மூட்டைகளோட வந்திருக்காங்க. சொன்ன நேரத்துல கடவுள் அவங்க முன்னாடியும் வந்துட்டாரு. உங்களுக்கு யாரு கூட விருப்பமோ அவங்களோட மூட்டைகளை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இளைஞனுக்கோ சரியான குழப்பமாயிடுச்சு. இவங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்ததான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா வாழ்ந்தான்னு தான் நினைச்சோம். அப்படி இருந்தா அவ இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருவேளை அவங்க மூட்டையில எல்லாம் பெரிய துன்பங்கள் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிருக்கான். அதே மாதிரியே அங்க இருக்க எல்லாருமே நினைச்சு கடைசி வரை யாருமே எந்த மூட்டையுமே மாத்திக்கறல. கடவுள் புன்சிரிப்போட மறைஞ்சும் போயிட்டாரு. இதே மாதிரிதாங்க நம்மளும். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க காசு பணத்தோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு வேறு சில கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு இருக்க மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். ஆனா நமக்கு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லையா? அதனால நமக்கு இருக்க சின்ன சின்ன கஷ்டங்களை தீர்க்கறதுக்கான வழிகளை தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து நம்ம கஷ்டப்படக்கூடாது.